மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்ட் இருக்குது. ஸோ காலையில் பார்க்கும்பொழுது எல்லாமே 1% மேலே மைனஸில் இருந்தது. இப்போ வந்து எல்லா செக்டார்ஸும் கொஞ்சம் அப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ 0.3, எனர்ஜி 0.3, ஸோ இன்ஃப்ரா 0.0. ஸோ இப்பொழுதைக்கு அதிகமாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது மெட்டலும் ஃபைனான்ஸும். காலையில் 23,400 கிட்ட போன மார்க்கெட்டு இப்போ ரெக்கவர் ஆகி 23,590க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ இது நல்ல ரெக்கவரி. ஸோ மார்க்கெட்டு எண்டிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வெதர் கீழே வராங்களா இல்லை மேலே போகிறாங்களான்றதையும் பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் ஃபாரினர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கின்றதை நாளைக்கு காலையில் நம்ம வீடியோவாக போடுவோம். ஸோ டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எல்டி, மைண்ட்ரி, டாடா ஸ்டீல். ஸோ இது நம்ம ஹோல்ட் பண்ணுற கம்பெனிஸ். ஸோ எல்டி, மைண்ட்ரி வந்து கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ டாடா ஸ்டீலில் ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போலாம் நம்ம பார்க்க முடியாது, 100 ஏரியாவில் தான் பார்க்க முடியும். 100 வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ என்ஹெச்பிசி வந்து ஃபினான்ஷியல் இயர் 26 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 24% ஏறி இருக்குது. ஸோ ஃபைனல் டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஃபாலோயிங் கம்பெனிஸில் பஸ்ஸிங் ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாம் ஹோல்ட் பண்ணுற கம்பெனி மாஸ்டெக், ஐடிசி, ஸோ இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ மாஸ்டெக் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிஸ் ஸ்ட்ரகிள்ஸில் இருக்குது. இது மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேபி டைம் ஹரைசான் ஒரு 1 year 2 year எடுத்தாலும் இந்த மாதிரி கம்பெனி மேலே வந்துடும். ஐடிசியோ இல்லை மாஸ்டெக்கோ வந்துடும்.